நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய உளவிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, என்னோட சின்ன வயதிலிருந்து அரசியல் மீது எனக்கு ஒரு பார்வை உண்டு. எப்படின்னா, நான் கவனித்த விஷயங்களில் எம்ஜிஆர் ஆண்டுட்டு இருந்தார். அப்போ இலவச வேட்டி சேலை, பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு என் காதுக்கு வரும். அப்போ நான் யோசிச்சுருக்கேன், இலவசமாக வேட்டி சேலை ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, ஒரு வேட்டி சேலையும் கூட இவங்களால வாங்கிக்க முடியாத அளவுக்கு இவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நியாய விலை கடையில் அரிசி இலவசம்னாங்க. அதையும் ஒரு சாதனைன்னு சொல்லிக்கிட்டாங்க. ₹1 அரிசி போடுறோம், இது உலகத்திலே எங்கேயுமே கிடையாது, இது திராவிட ஆட்சியோட சாதனை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இதையெல்லாம் உள்வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகிழுந்தில் ரொம்ப வேகமாக போகிறாங்க. மக்களை பூரா தடுத்து நிறுத்தி சாலையில் போகிறாங்கன்னா மக்கள் யாருமே குறுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் நேராக போகணுங்கிறாங்க. வேகத்தடை, சாலையில் வேகத்தடை இருந்தால் கூட இவங்க வர்ற காரணத்துக்காக அந்த வேகத்தடையெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்போது நான் யோசிச்சுருக்கேன், மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நீங்கள் மக்கள்கிட்டயே நிற்காமல் யாருக்கு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இதையெல்லாம் இல்லாமல் ஒரு நாட்டின் முதலமைச்சர் என்பவர் சாதாரண ஒரு குடிமகனா ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? முதலமைச்சர் அப்படிங்கிறவர் நம்மளுக்குள்ளே இருக்கணும். இப்போ முதலமைச்சர்னால் யார் வேணாலும் போய் பார்க்கலாம், எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் முதலமைச்சர் இருக்கணும் இல்லையா? ஆனால் நான் பார்த்தது எல்லாமே தலைகீழாக இருந்துச்சு. மக்களாட்சின்னு நம்ம பேசிக்கிறோம். இதெல்லாம் சின்ன வயசில் நான் என் மனசுக்குள்ளே, அதாவது இது எரிஞ்சிக்கிட்டே இருந்த விஷயங்க. ஏன்னா குழந்தை சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் அரசியல் பற்றி பேசினா அடியே விழுகும். அந்தளவுக்கு அரசியல் பின்புலம் எங்கள் குடும்பம். ஆனால் எனக்குள்ளே இத்தனை கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. வருடத்துக்கு ஒருக்கா நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, பொருட்களோட விலை ஏற்றம் தான் அதிகமாக இருக்குது வழியே விலை, ஒவ்வொரு பொருட்களோட விலை குறைஞ்சிருச்சுன்னு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குறோம். எப்படி வளர்ச்சி அடைகிறோன்னு சொல்கிறோன்னு அதுவும் எனக்கு புரியவே இல்லை. அரசியலுங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தாகம், ஒரு உணர்வு. அது பல விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு உறக்கம் வரக்கூடாது. உறக்கம் வரல எனக்கு. நிறையா விஷயங்களை பார்த்துட்டு, ஏன் இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கக்கூடாது, இது மாறி தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ படிப்படியாக வளர்ந்தாச்சு. அப்போது நான் நினைத்த ஒரு அரசியல், நான் எதிர்பார்த்த ஒரு அரசியல், என் மனசுக்குள்ளே தாகமாக இருந்த ஒரு அரசியல் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான்கிட்ட தான் அந்த அரசியலை நான் பார்த்தேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்குவோம். காமராஜர் ஐயா எப்படி இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காமராஜர் ஐயா தனக்கு பாதுகாப்பாக வர்ற வண்டியும் கூட வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சு போயிட்டு, நான் என்ன நம்ம நாட்டுக்குள்ளே தானே போகிறேன், பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டுருக்கேன், எதுக்கு எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவர் மக்களுக்காக இருந்தார், மக்கள் கூடவே இருந்தார். காமராஜருக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேங்கிறது அந்த அதிகார மட்டத்துக்கு என்னால் கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத, எனக்கு என்ன வழிங்கிறத
அதிகார மட்டத்துக்கு கொண்டு நான் சேர்த்தவே முடியாது. இப்போ காமராஜர் ஐயா வந்து மக்களோட மக்களாக இருந்து கேட்டு தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஒருவேளை சாப்பாடு கிடைக்குதுனாவது படிக்க வருவான், அவன் படிப்பான், படித்து முன்னேறி எல்லாத்துக்கும் உணவு போடுவான், உணவு கொடுப்பாங்கிற இடத்துக்கு சிந்திச்சு தான் அவர் படிக்கலினாலுமே எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு நினச்சி படிக்க வச்சார். ஏன்னா அவர் மக்களோட மக்களாக இருந்தார். மக்களோடு போய் உரையாடணும் கேட்டு தான் அவருக்கு அந்த பிரச்சனையே என்னன்னு தெரிஞ்சுது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிரச்சனை என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முட்டை போடுறேன், கோழி போடுறேன், மதிய உணவு திட்டத்தை இவங்க சௌரியத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுலேயும் விளம்பரம் கொள்ளை. ஐயா காமராஜர் கொண்டு வந்தது அந்த ஒரு நேரத்து பசி போக்குறதுக்காகவாவது அவன் வருவான், படிப்பான், நல்லா முன்னேறிடுவான் வாழ்க்கையிலேன்னு அவர் எவ்வளோ உயர்ந்த நோக்கத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இவங்க நான் சிக்கன் போடுறேன், முட்டை போடுறேன் அப்படின்னு அழுகின முட்டையை போட்டு குழந்தைகளை கொலையாக கொண்டுட்டு கிடக்குறாங்க. மக்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ இடைவெளி பார்த்தீங்களா? இந்த இடைவெளி இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் ஆட்சி இது. மக்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறதுக்காகத்தான் உங்களை உட்கார வச்சிருக்குது. ஆனால் அந்த அடிப்படையை அப்படியே மாற்றி போட்டாங்க. இவங்க என்னமோ ராஜா மாதிரியும், நம்மள என்னமோ இவங்களுக்கு அடிமை மாதிரியும், அவங்களுக்கு சேவகம் செய்ய வந்த பிறந்திருக்கிற மாதிரியும் நம்மளைய போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. காலையில் என்ன அறிவிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தமிழ்நாடு அரசு காலையில் என்ன அறிவிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க, குடும்ப அட்டையில் இப்போ நியாய விலை கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போய் கைரேகை வைக்கணுமா? எப்படி இருக்கு நடைமுறை? சாத்தியமா? இப்படி மக்களுக்கு, அதாவது விஞ்ஞானம் வளர வளர மக்களுக்கு எல்லாமே எளிதாகணும், வேலை பளு குறைந்து எல்லா விடயங்களும் எளிதாக நடக்கணும். அதுதானே விஞ்ஞான வளர்ச்சி. நீங்கள் அந்த வளர்ச்சியை தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது குடும்ப அட்டை இருக்கிற எல்லாரும் வந்து கைரேகை பதிச்சா தான் நியாய விலை கடையில் பொருள் வாங்க முடியும்னா இது எந்த மாதிரியான அறிவு, இது எந்த மாதிரியான மக்கள் புரிந்து இருக்கிறீங்க? நீங்கள் எந்த மக்களுக்காக நீங்கள் முதல்ல அதிகார மட்டத்தில் உட்கார்ந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆட்சின்னு சொல்லக்கூடாதல்ல. இப்போ அரசாங்க அதிகாரிகள்ங்கிறோம், அதிகாரிங்கிற வார்த்தையை தவறு தானே. அரசாங்க வேலையாளர் இல்லையா? இப்போ முதல் அமைச்சர் அப்படிங்கிறது யாரு? நம்மளுக்கு வேலை செய்யறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர் இல்லையா? அவருக்கு நம்ம வழியை பற்றி எதுவுமே தெரியலனா அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? இப்போ என்னோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நம்ம பகுதி உறுப்பினர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு? பஞ்சாயத்தில் சொல்கிறாரு. பஞ்சாயத்து என்ன பண்ணுது? ஒன்றியத்துக்கு சொல்லணுங்குது. ஒன்றியத்தில் என்ன கேட்டேன்னு சொல்கிறாங்க, மாவட்டத்துக்கு சொல்லணுங்கிறாங்க. மாவட்டத்தில் கேட்டால் என்னங்கிறாங்க, நாங்கள் தலைமைக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போ நீங்கள்லாம் வந்து சரியாக மக்களுக்கான வேலைகளை செய்வீங்க? ஒரு குடிநீர் பிரச்சனை வருது அப்படின்னா, குடிநீர் பிரச்சனை நம்ம வேற ஒன்றும் அத்தியாவசியமானதை சொல்கிறோம், ஆடம்பரமானதை சொல்ல. குடிநீர் பிரச்சனை வருதுன்னா அவனுக்கு ஒரு நாளுக்குள்ள அதை தீர்த்து கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு எதுக்கு அப்புறம் நீங்கள் பொதுப்பணித்துறை வச்சுருக்கீங்க? நீர்வளத்துறை தனியாக, பொதுப்பணித்துறை தனியாக, மின்சாரத்துறை தனியாக, எத்தனை துறைகள் வச்சுருக்கிறீங்க, எத்தனை அதிகாரிகள் இருக்கிறீங்க? ஆனால் எங்கள் அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு போட்டார், செந்தமிழன் சீமான். எவ்வளவு அழகாக அரசியல் பாடம் எடுத்தார் எங்களுக்கு. இப்போ ஒரு சில உறவுகள் வந்து நாகரிகமாக பேசாமல் விட்டுறாங்க சமூக வலைதளங்களில், வலையொலியிலேயோ முகப்புத்தகத்திலேயோ பகிரிலேயோ வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகளும் தவறான வார்த்தைகளும் கொச்சையான வார்த்தைகளும் பயன்படுத்திடுறாங்க. அதை அண்ணன் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பொறுப்பாளர்கள், மற்ற கட்சிகளை கேட்குறேன், நீங்களாம் பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்படையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு காணொலி எடுக்க வச்சு அதை வலைதளத்தில் போட சொல்லுவீங்களா? எங்கள் அண்ணன் எவ்வளோ தைரியமாக கெத்தாக தன் மேலே தப்பு இருக்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும், என்ன தப்பு நடக்குது என்ன சரியாக நடக்குது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு எவ்வளோ வெளிப்படையாக அரசியல் பண்ணுறாரு. எங்களை திட்டினார்ல, எங்களையும் தான் திட்டினார். என்ன திட்டினார்? நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க,
உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கை, உன்னோட தாத்தன், உன் பாட்டி, உன் அப்பா, அம்மா எல்லாரும் உன்னோட பதிவை பார்ப்பாங்கன்னு மனசுக்குள்ளே நினை. அப்போ உன்னோட பதிவுகள் வந்து தரமானதாக மாறும். எவ்வளோ பெரிய விடயம் இது. உன்னோட எழுத்து தெளிவாகணும், உன்னோட சிந்தனை தெளிவாக இருந்துச்சுன்னா உன்னோட எழுத்து தெளிவாக இருக்கும். உன்னோட உறவுகள் தான் இந்த எழுத்தை படிக்க போகிறாங்க. நீ எழுதுனதை உன்னோட உறவுகள் தான் படிக்க போகிறாங்க. அப்போ நீ எவ்வளோ கண்ணியமாக அதில் எழுதணும் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, கட்சி தலைவர்களை விசிகாவையோ அல்லது பாமகவையோ விமர்சிக்க நம்ம கட்சி ஆரம்பிக்கல. நம்ம அவங்கள எதிர்க்க கட்சி ஆரம்பிக்கல. நம்ம கொள்கை என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு தெளிவாக தான் நம்ம நாம் தமிழர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அது தெளிவாக தான் போய்கிட்டு இருக்கோம். நீ சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கிற அண்ணன் தம்பிகளை விமர்சிக்கிறது உனக்கு தேவையில்லாத வேலை. அவங்க உன்னை விமர்சிக்கிறாங்களா, கடந்து போ. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு உறவுகளுக்குள்ள. ஏன்னா திராவிடர்கள் இதை வச்சு தான் நம்மளை பிரித்தாண்டு இப்படி நம்மளை வந்து பிச்சைக்காரங்களாக்கி வச்சுருக்கான். புரியுதா? அதை எவ்வளோ அழகாக அண்ணன் கடந்து போக சொல்கிறார். ஒரு நாள் அவங்களுக்கு அந்த விடயம் புரியும். சீமான் அண்ணன் சொன்னது சரி அப்படிங்கிறதுக்கு அவங்க வருவாங்க. அப்போ வந்து அவங்க நம்மகிட்ட தானே பேசணும். ஏன்னா நம்ம தான் நாம் தமிழர்கள் இருக்கோம். அப்போ நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நம்மகிட்ட தானே வந்து பேசணும். நீ நான் சண்டை போட்டோன்னா எப்படி நீ வந்து எங்கிட்ட பேசுவ? அது இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு அழகாக அண்ணன் வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. நீ கட்சியில் வந்து சேராமல் போ, அதெல்லாம் விஷயம். உங்கள் கட்சிக்குள்ளே இருந்தாலும் நீயும் தெளிவாகிடுவில்ல. அப்போ நீ 10 பேர்த்துட்டு சொல்லுவில்ல, நம்ம அக்கா தங்கச்சி தான் படிக்க போகிறாங்க, நம்ம அம்மா அப்பா தான் படிக்க போகிறாங்க, நம்ம எழுதுகிற கருத்துக்களை அல்லது வலைவழியில் பேசுகிற பேச்சுக்களை, அதனால் நம்ம இனிமேல் கண்ணியமாக இருக்கணும்னு உனக்கும் தோணுமில்ல. உன்னோட உடம்புலையும் தமிழ் மரபணு ஓடுதில்ல. எவ்வளோ அழகாக அரசியல் பாடம் நடத்துகிறாரு. அதுவும் இல்லாமல் நீ வேட்பாளருக்கு ஓட்டு கேட்காதுன்னு சொல்கிறாரு. இதை விட ஒரு அருமையான விட என்ன இருக்க முடியும்? வேட்பாளருக்கு ஓட்டு கேட்காத. நீ எந்த கொள்கையை நம்பி இந்த இடத்துல வந்து நிற்கிறையோ அந்த கொள்கைக்காக ஓட்டு கேளு. யாராவது எந்த கட்சி தலைவராக சொல்லியிருக்கீங்களா? முதல்ல கொள்கை என்னன்னு உங்களுக்கு எந்த கட்சிக்காவது தெரியுமா? உங்கள் கொள்கை என்னன்னு எவ்வளோ அழகான கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வர்ற பிள்ளைகளை வேட்பாளருக்காக நீ ஓட்டு கேட்காத. நீ தெளிவாக நீ ஏற்றிருக்கிற கொள்கைக்காக ஓட்டு கேளு. எவ்வளோ அழகான விஷயம். அப்போ கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவன் தெளிவாக யோசிப்பான். இந்தந்த கொள்கை பிடிச்சு போய் தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கட்சிக்குள்ளே. அப்போ இந்த கொள்கைகளுக்காக நம்ம போராடணும். நமக்கு பிடிச்ச கொள்கைகளுக்காக நம்ம பிடிச்ச கட்சியில் நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம தானே அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு அதை வெற்றி பெற செய்யணும். இவ்வளவு அழகாக அண்ணன் வந்து தெளிவாக அரசியல் பாடம் நடத்துகிறாரு, புவியியல் பாடம் நடத்துகிறாரு, எங்களுக்கு சுற்றுச்சூழல் பாடம் நடத்துகிறாரு. அண்ணன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. மழை இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் உயிர் இல்லை. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. மலையிலெல்லாம் வெட்டி கடத்திட்டு இருக்காங்கல்ல. ஏன் அண்ணன் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், தமிழர் நிலத்தை தமிழன் தான் ஆளணும்னு ஏன் சொல்கிறாரு? உங்களுக்கு எதாவது புரியுதா? திராவிடர்களாக இத்தனை வருடங்களாக நீங்கள் இருந்துட்டீங்க, பழகிட்டீங்க, மகிழ்ச்சி. ஆனால் இந்த மலையை உடச்சி கொண்டு வராங்களே, உங்களுக்கு யாருக்குமே வலிக்கலையா? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? மழை இருந்தால் தான் மேகங்களை தடுத்து மழையாக பொழிய வைக்குது. அந்த மலையை பூரா நீங்கள் உடச்சி கொண்டு போய் அடுத்தவனுக்கு வித்துட்டீங்கன்னா மழை எப்படி பெய்யும்? விவசாயம் எப்படி செழிக்கும்? சாப்பிட்றத மறந்துடுறீங்க எல்லாருமே. வசதியா? அது எப்படி? 3 நேரம் சாப்பிட்றோம்ல, பசிக்கும் போது சாப்பிடத்தானே போகிறோம். அந்த சாப்பாடு எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சதுனால தானே அந்த அரிசியோ பருப்போ காய்கறிகளோ நமக்கு வந்து சேருது. அதைய கடைசியாக நம்ம அதை மறந்துடுறோமே. எப்படி? யாவது உயிர் தேவை உணவு, அந்த உயிர் தேவையை மறந்துட்டு நீங்கள் விமானத்தில் போயோ அல்லது செயற்கைக்கோளில் சந்திரனுக்கு போயோ என்ன பண்ண போகிறீங்க? வாழ்க்கையே வாழ முடியாதே. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டு நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் பிடிக்கிறதும் அதையெல்லாம் கடந்து போங்கன்றார் அண்ணன். அதையெல்லாம் கண்டுக்காது. நீ கொண்ட லட்சியத்தில், நீ கொண்ட கொள்கையில் உறுதியாக நீ விட்டு இருந்த அம்பு மாதிரி போய்கிட்டே இருங்கிறார்.
நம்ம கண்டதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா தேர்தல் வந்ததுனால இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவனெல்லாம் ஒரு ஆளான்னு முதல்ல சொன்னீங்கல்ல, இப்போ ஒன்றிய அரசு முதல் கொண்டு மாநில அரசு வரைக்கும் எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நடுக்கம் வருது உங்களுக்கு? ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை. அப்பவும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ விவசாய சின்னத்தை முடக்கிறியா, முட்டைக்கு பாருன்னு தான் சொல்கிறோம். அது எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். அப்படியே ஒரு வேளை விவசாய சின்னம் கிடைக்கலை என்றாலும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி பூரா வர்ற புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆற்றல் எங்ககிட்ட இருக்கு. யாரும் நாங்கள் உங்களை மாதிரி காசுக்காகவோ வேற எதிர்பார்ப்புகளோடவோ இந்த கட்சியில் நாங்கள் இல்லை. இது கட்சி கிடையாது. முதல்ல அண்ணன் சொன்னது அதுதான். இது குடும்பம். இது உன்னோட வீடு. உன்னோட வீட்டில் கதவு எங்கே இருக்கணும், கதவு எப்படி இருக்கணும், ஜன்னல் சாளரம் எப்படி இருக்கணும், சமையலறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீ தான் தீர்மானம் பண்ணணும். அப்போ என்னோட வீட்டை நான் தான் பாதுகாக்கணும். அப்படி தான் எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நாகரிகமான அரசியல் பழகுவோம். ஏன்னா இத்தனை வருஷமாக திராவிட அரசியல் நாகரிகத்தை நம்மளுக்கு பழகி கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி மாற்று அரசியல் கட்சிக்காரரை பார்த்தா பேசக்கூடாதுங்கிறானுங்க. என்னங்க உறவுகளை தாண்டி என்னத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? என்னோட கருத்து வேற, உங்களோட கருத்து வேற, மகிழ்ச்சி. அது கருத்து முரண்பாடு. ஆனால் உங்கள் கூட நேரில் நீ நானும் பார்த்துட்டோம்னா பேசக்கூடாத அளவுக்கு வன்மத்தை யார் விதைச்சா? திராவிட அரசியல். யாரும் ஒன்றாயிரக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. இனிமேல் அதையெல்லாம் தகர்த்து ஒட்டச்செறிஞ்சிட்டு தமிழர்களாக ஒன்றிணைவோம், தமிழர்களாக உணர்வோம், தமிழர்களாக வாழ்வோம். நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே தமிழர் இனத்துக்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய நமக்காக செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம தான் ஏமாளி கூட்டமாக இந்த 50 வருஷமாக இருந்திருக்கிறோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல நாகரிகமான அரசியல் பழகுவோம், நாகரிகமான அரசியல் செய்வோம், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலும் செய்வோம், மனிதர்களுக்கான அரசியலும் செய்வோம். நன்றி, வணக்கம். நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுறேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்க. நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.